வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் திருப்பரங்குன்றத்தில் சகுனியான சு வெங்கடேசன் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரம் இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்போதைய மதுரை மாவட்டத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன். இவர் எழுதின காவல் கோட்டத்துக்கு அநேகமாக 2012 சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது. இதில் ஒரே ஒரு அத்தியாயத்தை மட்டும் பாஜகவை சேர்ந்த எச் ராஜா உட்பட பல பேர் படிச்சுட்டு, திருப்பதி நாராயணன், எச் ராஜா, இன்னும் ஒரு சிலர்லாம் அந்த ஒரே ஒரு அத்தியாயம், அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை, முருகன் கோவில், காசி விஸ்வநாதர் கோயில், இதை பற்றி மட்டும் படிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, களத்தில் குதிக்கிறாங்க. இதில் ஏற்கனவே இந்த டங்ஸ்டன் பிரச்சனை விஸ்வரூபம் ஆச்சு இல்லையா, அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக திருப்பரங்குன்றத்தில், அதாவது மதுரையில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வலதுசாரி சிந்தனையாளர்கள் திருப்பரங்குன்ற பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. இவங்க திருப்பரங்குன்ற பிரச்சனையை கையில் எடுத்ததில் அந்த டங்ஸ்டன் மேட்ரு கொஞ்சம் அதோட வீரியம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. சரி, என்ன காரணத்துக்காகவும் யார் இந்த பிரச்சனையை தூண்டி விட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சு வெங்கடேசனுக்கும் அமைச்சர் மூர்த்திக்கும் ஒரு பனிப்போர் இருக்குங்க. உண்மையை சொல்லணும்னா, இன்றைக்கி சு வெங்கடேசன் மதுரையில் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணமே கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த மூர்த்தி தான். அமைச்சர் மூர்த்திக்கு மதுரையில் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. அமைச்சர் மூர்த்தியை நேரடியாக மோத முடியாத சு வெங்கடேசன் முதுகுக்கு பின்னாடி வேலை பார்த்துருக்கார். அதுதான் உண்மையான விஷயம். என்னன்னா, மதுரை மாவட்டத்து ஆட்சியரான சங்கீதா எப்போவுமே பார்த்தீங்கன்னா, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரான மூர்த்தி சொல்கிறபடி தான் அவங்க நடந்துப்பாங்க. ஏன்னா அமைச்சர் சொல்கிறபடி தானே அது கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டான அதிகாரி கேட்கணும். ஆனால் எம்பி சு வெங்கடேசனுக்கு அவங்க அந்தளவுக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 மாதம் முன்னாடி மதுரையில் வெள்ளம் வந்தது இல்லையா, அப்போ மாவட்ட ஆட்சியர் சங்கீதா சு வெங்கடேசனோட எந்த இடத்துலையுமே நான் இது வரைக்கும் பார்க்கல. அவங்க பெரும்பாலும் அமைச்சர் மூர்த்தியோடு தான் அவங்க மக்கள் எந்தெந்த இடத்துலலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிட்டாங்க. அதில் எம்பி சு வெங்கடேசனுக்கு தனிப்பட்ட முறையில் ஆட்சியர் சங்கீதா மீது மிகப்பெரிய வன்மம் இருக்குது. பாரிசாலன் மாதிரி இந்த தமிழர் தேசியம் பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சனையை உருவாக்குறதே யார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவங்க தான் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பெருசாக நம்ப மாட்டேன். ஆனால் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நான் இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்ற விவகாரம் இந்த அளவுக்கு வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சு வெங்கடேசன் எழுதிய காவல் கோட்டம். சு வெங்கடேசன் எழுதிய காவல் கோட்டத்துக்கு 2012 சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு 2025 எதுக்காக இந்த பிரச்சனையை பாஜக கையில் எடுத்தது, பாஜகவை கையில் எடுக்க சொல்லி தூண்டி விட்டது யார்? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாங்க, அது எப்படிமா சு வெங்கடேசன் மார்க்சிஸ்ட் பார்ட்டி, பாஜக வலதுசாரி சிந்தனையாளர்கள், எச் ராஜா, அதே போல் ராமசீனிவாசன், அதற்கு பிறகு அண்ணாமலை, காடேஸ்வரா சுப்பிரமணியம், அதற்கு பிறகு இன்னொருத்தர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஏறினார். அவர் அந்தளவுக்கு வீரியமாக கலந்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வலதுசாரி நபர்கள்லாம் எச் ராஜா, குறிப்பாக எச் ராஜா, இவங்கெல்லாம் ரொம்ப வீரியமாக போராட்டம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அந்த காவல் கோட்ட நாவல் இத்தனை வருஷம் கழித்து அவங்க கையில் கிடச்சிதா அப்படின்னா, எச் ராஜா, அதே போல் அண்ணாமலை, காடேஸ்வரா சுப்பிரமணியம், நாராயணன் திருப்பதி, இவங்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட விலையை கொண்ட காவல் கோட்டம் புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கலை. குறிப்பிட்ட அத்தியாயத்தை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து படிச்சுட்டு, அது கூட எச் ராஜாவுக்கு காவல் கோட்டம் அப்படின்ற நாவலோட பேர் சொல்ல தெரியல,
ஒரு தடவைக்கு 2-3 தடவை பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட டவுட்டு கேட்குறாரு. அந்த நாவலோட பேர் என்ன, அந்த நாவலோட பேர் என்னன்னு. அப்போ அந்த நாவலோட பேர் என்னன்னு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்குறாருன்னா அவர் அந்த நாவலை முழுசாக விலை கொடுத்து வாங்கி படிக்கலை. குறிப்பிட்ட அந்த அத்தியாயம் இருக்கு இல்லையா, திருப்பரங்குன்றம் மலை, சிக்கந்தர் மலை, இதை பற்றி மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சுட்டு பேசியிருக்கார் அப்படின்றது தெளிவாக புரியுது. சரி, சு வெங்கடேசனுக்கு என்ன அப்படி ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் ஒரு 4 மாதம் முன்னாடி வெள்ளம் வந்தது இல்லைங்களா. வெள்ளம் வந்தப்போ ஆட்சியர் சங்கீதா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் மூர்த்தியோடு தான் போயிட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து அவங்க வந்து பார்வையிட்டாங்க. ஒரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருந்தார் அப்படின்னா, அந்த அமைச்சருக்கு கீழே இருக்கிறாரு அப்படின்னா, அந்த அமைச்சர் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியர் வந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது சு வெங்கடேசனுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நாம் ஒரு எம்பி, ஆனால் நம்மளை வந்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வந்து மதிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு வன்மம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, சு வெங்கடேசன், தொல் திருமாவளவன், இந்த லெஃப்ட் விங் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க அத்தனை பேருமே நல்லா நெருங்கிய நண்பர்கள். உதாரணமாக வலதுசாரி சிந்தனையாளர்களான எச் ராஜா, அண்ணாமலை, காடேஸ்வர சுப்பிரமணியம், ராம சீனிவாசன் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா, இடதுசாரி சிந்தனையாளர்களான மக்கள் அதிகாரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஒய்எஃப்ஐ, அதாவது இந்திய வாலிபர் சங்கம் சொல்லிட்டு நினைக்கிறேன், அந்த கட்சி பேர் சரியா ஞாபகம் இல்லை. அதே போல் குறிப்பாக வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர், இந்த வழக்கறிஞர் மேலே கிட்டத்தட்ட 21 வழக்கு இருக்குது. ஸ்டெர்லைட்டு போராட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து கொளுத்த முயற்சி பண்ணதில் இந்த வழக்கறிஞரான வாஞ்சிநாதனுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதனும் இந்த டாஸ்மாக்காக குரல் கொடுத்தார் இல்லையா, அதாவது குரல் கொடுக்கல, செல்வி ஜெயலலிதா வந்து ரொம்ப அநாகரிகமாக பாட்டு பாடினார் இல்லையா, குரல் கொடுத்த மாதிரி நடித்தார் அவர். இப்போ திமுக பீரியடில் ஆளையே காண அவரை. இந்த கோவன், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தொல் திருமாவளவன், சு வெங்கடேசன், மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசன், லெஃப்ட் விங்கு மக்கள் அதிகாரம், இவங்க எல்லாருமே ஒரே குரூப்புங்க. அதனால் லெஃப்ட் விங்கும் ரைட்டு விங்கும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை போட்டு ஒரு 2-3 மாதமாக பாடாக படுத்திகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே மதுரையில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை தவிர்த்து வேறு யாராவது கலெக்டராக இருந்தாங்க, உதாரணமாக நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, இப்போ வந்து மின்வாரிய தலைவராக இருக்கார். அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஹெல்த் செக்ரட்டரியாகவும் அதே போல் சென்னை கமிஷனராகவும் இருந்தார்ல, பிராமண சமுதாயத்தை சேர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆளுங்க மட்டும் மதுரை மாவட்டத்தில் இப்போ ஆட்சியராக இருந்திருந்தால் இந்நேரம் மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கும். 1991 வந்து இந்த பாபர் மசூதி இடிப்பு நடந்தது பார்த்திங்களா, அந்த மாதிரி சத்தியமாக சிக்கந்தர் மலையை வந்து கண்டிப்பாக சிக்கந்தர் மலையில் அந்த தர்காவை வந்து இடிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே மாவட்ட ஆட்சியர் சங்கீதா இந்த பிரச்சனையை ரொம்ப திறமையாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அதே நேரத்தில் வலதுசாரி சிந்தனையாளர்கள் பாஜக போராட்டம் நடத்துறதுக்கும் ஒரு பக்கம் அனுமதி கிடச்சிது. அந்த போராட்டம் நடத்தும் போதும் ஒரு சின்ன கீறல் கூட யாருக்கும் ஏற்படலை. அதே போல் இன்று வரை மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் போராட்டம் விஷயமாக யாருக்கும் எந்த விதமான ஒரு தீங்கும் ஏற்படலை. அந்த அளவுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வந்து சட்டம் ஒழுங்கை கட்டி காப்பாற்றி வருகிறார்கள். ஆனால் யாருமே பாவம் அந்த அம்மாவோட டேலண்ட்டை புரிஞ்சிக்காமல் அந்த அம்மா வந்து பாராட்டாட்டெல்லாம் பரவாயில்ல, அந்த அம்மாவை வந்து தொடர்ந்து திட்டிகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் அந்த அம்மாவுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. உண்மையிலேயே மனசாட்சிப்படி யோசித்து பார்த்தா அந்த அம்மா வந்து ரொம்ப திறமையாக செயல்பட்டுருக்காங்க. அதனால் அவங்கள நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதே போல் இந்த பிரச்சனையில் பிரிவினையை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா சு வெங்கடேசன் தான். வேண்டுமென்றே இவ்வளவு காலம் கழித்து தன்னுடைய நாவலான காவல் கோட்டம், அந்த நாவல் இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் மலையை பற்றி வலதுசாரி சிந்தனையாளர்களோடு கள்ள உறவு வைத்து கொண்டு, நான் யாருன்னெலாம் சொல்ல மாட்டேன், திருப்பி சொல்கிறேன், சு வெங்கடேசன் பாஜகவோடு குறிப்பாக வலதுசாரி சிந்தனையாளர்களோடு கள்ள உறவு வைத்துக்கொண்டு நட்பு வைத்துக்கொண்டு மறைமுகமாக மதுரை மாவட்டத்து ஆட்சியர் சங்கீதாவுக்கு தலைவலி கொடுக்கணும், பிரச்சனையை கொடுக்கணும்,
மதுரை அமைச்சர் யார், அமைச்சர் மூர்த்தி, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, இவருக்கு ஒரு பனிப்போர் இருக்கிறதுனால அமைச்சர் மூர்த்திக்கும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவுக்கும் ஒரு தலைவலியை கொடுக்கணும், ஒரு பிரச்சனையை கொடுக்கணும். நாம் வேறு கூட்டணியில் இருக்கிறோம் இல்லையா, திமுக கூட்டணியில் இருக்கிறோம், அதனால் நேரடியாக வந்து மோத முடியாது அப்படின்றதுனால ஒரு தலைவலியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வலதுசாரி சிந்தனையாளர்களோடு பாஜகவோடு திருட்டுத்தனமாக கள்ள உறவு வைத்துக்கொண்டு வெங்கடேசன் தான் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காரு. ஆனால் நிறைய பேருக்கு வெங்கடேசன் தான் காரணம் அப்படின்றது தெரியல. இவர் எழுதிய காவல் கோட்டம் அப்படின்ற நாவல் தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கு. நல்ல வேலை இன்றைக்கி நீதித்துறை வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மக்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் நீங்கள் சண்டை இழுத்து விட்டுருவீங்க போல் இருக்கே, அதனால் இனிமே வந்து யாருக்கும் வந்து பேரணி போகிறதுக்கோ ஊர்வலம் போகிறதுக்கோ மலை மேலே ஏறுறதுக்கோ யாருக்குமே வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் எல்லாரும் போட்ட வழக்கையும் தள்ளுபடி செஞ்சிருக்கு. அதுக்காக நீதிமன்றத்துக்கு வந்து நாம் வந்து பாராட்டு தெரிவிக்கணும். அதே போல் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, தயவு செய்து எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் மலை ஏறாதீங்க, பொதுமக்கள் மலை ஏறி சாமி கும்பிடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் இனிமேல் எந்த அரசியல் கட்சியும் மலை ஏறாதீங்க, அரசியல் கட்சியினர் அந்த பக்கம் வந்தாலே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவும் ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு இன்னொருத்தரும் முக்கியமான காரணம், அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாஞ்சிநாதன் என்ற வழக்கறிஞர். இவர் வந்து மக்கள் அதிகாரத்தோட தொடர்பில் இருக்கிறாரு. மக்கள் அதிகாரத்தில் இவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. கோவன் பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த டாஸ்மாக் கடையை வந்து மூடணும்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அநாகரிகமாக பாட்டு பாடின ஒரு ஆள். கோவனோட இவருக்கு தொடர்பு இருக்குது. திருமாவளவனோட இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு தொடர்பு இருக்குது. அதே போல் தொல் திருமாவளவனுக்கு பொதுவாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை சுத்தமாக பிடிக்காது. அதனால் மார்க்சிஸ்ட் வெங்கடேசன், தொல் திருமாவளவன், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில லெஃப்ட் விங்கு, அப்புறம் ரைட்டு விங்கு, இவங்க எல்லாருமே கை கோர்த்து கூட்டாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவுக்கு தலைவலியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை. இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ மாவட்ட ஆட்சியர்கள் இருக்கும்போது ஏன் கலெக்டர் சங்கீதாவை மட்டும் இவங்க குறி வைக்கிறாங்க? அவங்கள ஒரு மாவட்ட ஆட்சியராகவே இவங்க நடத்துறதில்ல. அவங்கள வந்து அரசியல்வாதி ரேஞ்சுக்கு வம்பு இழுக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ மாவட்ட ஆட்சியர்கள் இருக்கும்போது மற்றவங்களோட பேர்லாம் நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, மற்றவங்களோட பேர்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் சமீப காலமாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவோட பேர் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி வெங்கடேசன், லெஃப்ட் விங்கு, மக்கள் அதிகாரம், இன்னும் ஒரு சில அமைப்புகள், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வலதுசாரி சிந்தனையாளர்கள், இவங்கெல்லாம் கை கோர்த்து அந்த அம்மாவுக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, கடைசியாக திருப்பி சொல்லி முடிக்கிறேன். திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, வெங்கடேசன் எழுதிய காவல் கோட்டம் நாவலும், அதுக்கு போயிட்டு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க. தயவுசெய்து அந்த சாகித்ய அகாடமி விருதை வந்து ரத்து பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு நாவலுக்கு விருது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நாவலால் சமுதாயத்தில் நல்ல விஷயம் நடக்கணும். ஆனால் எப்போ வெங்கடேசன் எழுதிய நாவலால் மதுரையில் பிரச்சனை ஏற்பட்டதோ, இனிமே வந்து சாகித்ய அகாடமி விருதுக்கு காவல் கோட்டம் நாவல் வந்து தகுதியற்றதாகி விடுகிறது. அதனால் தயவு செய்து சாகித்ய அகாடமி விருதை வந்து ரத்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிறவங்க தான் தமிழ்நாட்டில் கலவரத்தை உருவாக்குவாங்க, மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் பிரிவினையை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பாரிசாலன் மாதிரி ஆளுங்களாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. தமிழர் தேசியம் பேசக்கூடிய பாரிசாலன் மாதிரி ஆளுங்களாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடிய வெங்கடேசன் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இதை நீதித்துறையும் சியூமோட்டாவாக எடுத்து வெங்கடேசன் மீது வழக்கு தொடர்ந்து வெங்கடேசனுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.